இந்த F-35 விமானத்தை காலி பண்ணது அமெரிக்காவுக்கு இன்னொரு சைக்கலாஜிக்கல் செட்பேக் அது. ஏன்னா அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத விமானம் அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. இப்போது அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் மதிப்பிழப்பது அவர்களுக்கு வேறொரு வகையில் பிரச்சனை. இதெல்லாம் வியாபாரம் பண்ணி தான் அமெரிக்கா புடைச்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் அவங்க ஆயுதம் வேலை இல்லைன்னு அவங்க ஆயுதத்துக்கு மதிப்பு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது அமெரிக்காவுக்கு இன்னும் பெரிய இழப்பு. அதனால இதை தொடரவும் முடியல. நிறுத்தினான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர்கள் அவங்க தன்னோட சொத்துக்கள் எல்லாம் மீட்டெடுக்கிறாங்கன்னா, ஈரான் ஏற்கனவே இந்த பர்செப்ஷன் வாரில் அவங்க ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க. அமெரிக்காவையே மோதி பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் தாக்கு பிடிச்சி அந்த அரசாங்கம் இருக்குது. கலகம் வரல, முன்பு இருந்ததோட பொருளாதார நெருக்கடி மக்கள் ரோட்டுக்கு வரல, ஏர் டிரான்ஸ்போர்ட்டை ரெஸ்யூம் பண்ணுறாங்க. சீனா ஒரு ரயில்வே ட்ராக்கை போட்டு அங்கேருந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகலாமான்னு கணக்கு கொடுத்து சீனா நம்புதுன்னு அர்த்தம். ரஷ்யா ஆயுத உதவி செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஈரான் முன்பு இருந்ததை விட வலுவாக கிட்டத்தட்ட வளைகுடா பகுதிகளில் இருக்கிற ஒரு டான் மாதிரி ஈரான் மாறி